ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 24/4/2024 சித்திரை மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு முழுக்கவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. அதுலேயும் குறிப்பிட்டு மீன ராசியினை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, குறிப்பாக 3, 4ஆம் பாத நண்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமமாகவும் அமைகின்றதுங்க. ஆக நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி யாருக்குங்க ரொம்ப நலமாக இருக்குது நட்சத்திர அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக அமைகின்றது. ஏதாவது முக்கிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் இன்றைய தினம் முன்னெடுத்து செய்வதற்கு சிறப்புங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனமும் ரிஷபம், இந்த ரெண்டு ராசி நேயர்களும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் மிருகசீரிடம் ரிஷபத்துக்குள்ளே வருதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நலம் பெறும் நட்சத்திரங்கள்னு சொன்ன நட்சத்திரங்கள் விதிவிலக்கு, சரிங்களா? ரிஷபத்தில் இருக்கிற மற்ற நட்சத்திரங்கள் தான், இதில் குழப்பம் அடைய வேண்டாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி உங்களுக்கு கிரகங்களின் அடிப்படையில் புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம், புதன் ராகு சேர்க்கை. அதாவது புதன் கல்வியை குறிக்கிற காரக கிரகம்ங்க. ராகு வெளிமாநிலம், வெளிநாடு, வெளி இடங்கள், அந்நிய இடங்களை குறிக்கின்ற ஒரு காரக கிரகம்ங்க. பிள்ளை இங்கே படிச்சிருப்பார், ஸ்கூல், வெளியூரில் போயிட்டு டிகிரி படிக்கணும், ஃபாரினில் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிப்புக்காக அந்த வெளிநாடு முயற்சிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு, அல்லது வெளிநாட்டு படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு, அல்லது அது சார்ந்த ஆலோசனை பெறுவதற்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா? சரி, நம்ம 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் பொது ராசி பலன் அடிப்படையில் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத ஒரு எட்டு பார்த்துருவோம், சரிங்களா? மேஷம், மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வெளியூர் பயணங்கள் நடைபெறும். ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகமான ஏற்றங்களை வழங்கக்கூடிய நாள். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான நாளாக அமையப்பெறுகின்றது. எதிலும் செலவுகள் இருந்தாலும் திருப்திகரமாக இந்த நாள் நகரும். பரணி, பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத அனாவசிய விரயங்களை இந்த நாள் வழங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோங்க, கூடுமான வரையிலும் எது தேவை எது தேவையில்லை என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். வீண் செலவுகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். ஒரு சிலர் கடனாகி சில முக்கிய பொருட்களை வாங்குற, அதை வாங்குற, இதை வாங்குறன்னு செலவு பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியான தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுவது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். கிருத்திகை, கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார மாற்றங்கள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்தது ஒரு நல்ல தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது. ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் லாபங்கள், பொருளாதார ஏற்றங்கள்னு ஒரு புறம் இருந்தாலும் எதிலும் சற்று மன நிறைவு இல்லாதது போலே நகர வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் சற்று மந்த நிலை ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மூத்த சகோதர உறவுகளோடு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு. நிதானம் தேவை, பார்த்துருக்கணும். மிருகசீரிடம், மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில், வேலை என எதுவானாலும் அதில் நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான லாபகரமான நாளாகவே இந்த நாள் நகரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகச்சிறந்த நாள். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு இந்த நாள் சிறப்பு. திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் உத்தியோகத்தில் மிக கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும், அல்லது தொழில் சார்ந்து சில ஏமாற்றங்கள் அல்லது மந்தத்தன்மை ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அதே போல் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக தொழிலில் எதுவும் கொடுக்கல் வாங்கல்கள் பெரிதாக பண்ணாதீர்கள். இந்த நாள் சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பு கிடையாது. நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள்.
புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் வழியிலிருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் வழியிலிருந்தே சில பொருளாதார வரவுகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. அதேபோல் உத்தியோக மாற்றம், வெளியூர் வேலை வாய்ப்புகள் இவை அனைத்தும் சிறப்பாக இன்றைய தினம் அமையும். ஒரு புறம் அழுத்தம் இருந்தாலும் வேலையில் மறுபுறம் அதற்கான முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். பூச நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எழும். ஆனால் உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளும் அதில் எட்டப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உயர்கல்வி சார்ந்து விண்ணப்பிப்பதற்கு, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இந்த நாள் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. சமூக அந்தஸ்தும் மதிப்பு மரியாதையும் நன்முறையில் மேலோங்கக்கூடியது மாதிரியான யோக நாள் இன்றைய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தகப்பனாரின் உடல்நிலையை பார்த்துக்கிடும். தகப்பனார் வழியிலிருந்து சின்னதான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் இன்றைய தினம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது ஒரு இடத்துல வேலை போய் வேறு இடத்துல சேர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான பலன்கள் தொழில் மற்றும் தகப்பனார் சார்ந்து இன்றைய தினம் உண்டு. கவனமாக இருக்கணுங்க. சிம்மராசிதனை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் மறைமுக வழிகளில் வருமானம் ஈட்டுபவர்கள், வெளியில் சொல்ல முடியாதது மாதிரியான தொழில் செய்பவர்கள், சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார ஏற்றம். நான்லாம் நியாயமாக கம்பெனிக்கு போய் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், வருமானம் உண்டு, பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியும், ஆனால் வருமானம் உண்டு. சரிங்களா? அதேபோல் உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் இன்றைய தினம் சற்றேற குறையும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த நாள் நன்மை. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வாழ்க்கை துணை உடனான உறவில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் நிலையில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை அன்பார்ந்த நண்பர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைக்கி தொந்தரவுகள் சற்று உடல்நல ரீதியாக ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உண்டு. உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் சார்ந்து இருந்து வந்த தடைகள் விலகும். அதேபோல் இன்றைய தினம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அரசல் புரசலாக குறையக்கூடிய நாள் இந்த நாள். கணவன் மனைவி இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அதேபோல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் படிப்படியாக குறையும். கவலை வேண்டாம். அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இது. பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படும். உடல் நிலையில், குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் சற்று கவனம் அதிகம் கூடுதலாக வைக்கணும். சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் கிடையாது. தொழில் பொருளாதார ரீதியாக நல் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையக்கூடிய நாள். ஆரோக்கிய தொந்தரவுகள் படிப்படியாக குறையக்கூடிய நாள்னு சகலத்திலும் பின்னடைவிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து நெருக்கடி உண்டு. ஆரோக்கிய தொந்தரவுகள் நீடிக்கும். தேவையில்லாத கடன் சுமையை அதிகப்படுத்தி எதுலேயும் போய் சிக்கிக்க வேண்டாம். அகலக்கால் வைக்கிறது செலவுகளில் குறைங்க. அதான் நல்லது, உங்களுக்கும் நாட்டிற்கும் நல்லது, வீட்டிற்கும் நல்லது. சரிங்களா? அதேபோல் விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஒரு நல்ல மேன்மையான நாள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள், எதிரி தொந்தரவுகள், தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியது நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவும் சரியான மருத்துவம் கிடைத்து இன்றைய தினம் தேறி வந்துடுவீங்க. பயப்பட வேண்டாம். அனுஷத்தை பொறுத்த மட்டில் அன்பு நண்பர்களே, குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல நாளாக அமைகின்றது. மன ரீதியாக எதையும் செய்யலாம் என புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆரோக்கிய நிமித்தமாகவும் மேன்மை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியிலிருந்து மகிழ்ச்சி கிட்டும். சரிங்களா? கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குழந்தைகள் வழியிலிருந்து சில கசப்புகள் ஏற்படலாம், அல்லது குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். பார்த்திருக்க வேண்டியது அவசியம். குழந்தை உறவோடு நிதானம் தேவை இன்னைக்கு. அதே போல் கொஞ்சம் பேர் புகழில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். தேவையில்லாத காரியங்களில் போய் செய்து எதுவும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? பார்த்து இருந்துக்கிடுங்க.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கு சிறப்பு. கல்வியிலும் ஒருபடி ஏற்றம் உண்டு. பிடித்தனவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு பொருட்சேர்க்கைக்கான நல்ல நாள் இந்த நாள். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் 2 விஷயம். படிப்பில் டல்லு, உடல்நிலை தொந்தரவு பண்ணும். தாயாரோடும் சும்மா முட்டிக்கிடுவீங்க. தாயார் சொல்ல இங்கே பாருங்க, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயினும் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லைன்னு பாடியிருக்காங்க. ஆனால் தாயினும் சிறந்தது ஒரு தெய்வமும் இல்லை. அதனால் புரிஞ்சுக்கிட்டு தாயார்கிட்ட கொஞ்சம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் விட்டுடுறது நல்லது. இன்னைக்கு உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிகமாக எதுவும் முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இட மாற்றங்களால் நன்மை உண்டு. பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு. சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவது மாதிரியான ஆகச்சிறந்த தினமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த நாள். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஒரு முறை முடிகிறத விட கையிலே சீப்பை வச்சுக்கிட்டு 2 முறை வீட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகள் பிரதானமாக உங்களுக்கு உதவிகளை மேற்கொண்டு தரும். கவலை வேண்டாம். திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் ஒரு ஒரு சிறப்பு மிகுந்த நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு கிடையாது. அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாள். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் இப்படி போய் முடித்தோம்னு இல்லாமல் இப்படி போய் அப்படி வந்து இப்படி போக வேண்டிய சூழ்நிலை. அதாவது தலையை சுற்றி மூக்கை தொடுகின்ற கதையாக ஒரு செயலையே செய்வதற்கு பல செயல்களை துணை புரிந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அலைச்சல்கள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் ஏதாவது உள்ள வச்சிங்கன்னா இன்றைக்கி விரயமாயிரும். பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் உதவிகள் அதிக அளவு கிடைக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாள். கையில் 4 காசு புழக்கம் பெறுகின்ற நாள். உங்களுடைய பேச்சு திறனால் அனைவரையும் வென்று விடுவீர்கள். கவலை வேண்டாம். சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வீண் வாக்குறுதிகளால், வீண் பேச்சுவார்த்தைகளால் பிரச்சனைகளை உண்டு செய்து கொள்வீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாதவற்றை பேசி பிரச்சனை சர்ச்சை உருவாக்குவதை தவிர்க்கிறது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். உத்தியோகம் சார்ந்து ஏற்றம் காணக்கூடிய நாள்னு பொருளாதாரம், ஆரோக்கியம், தொழில் அனைத்திற்கும் நல்ல மேன்மை இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். எதையும் செய்து விடலாம் என்கின்ற தைரியம் சற்று தலை தூக்கி வரும். அது அசட்டு தைரியமாக மாதிரி அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷம்தான். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல 2 விஷயம். தொழில் சார்ந்த அகலக்கால் வைக்காதீங்க. பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும். அதே நேரத்தில் உடல்நிலையிலையும் தொந்தரவுகள் ஏற்படும். பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். உணவு பழக்க வழக்கம் கட்டாயம் பின்பற்றுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.